+1 மாணவன் மேல நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் தொடர்பா போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நடந்த இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணம் சாதிய பகையா இல்லை காதல் விவகாரமா? சூடம் ஏற்றி கும்பிட்டு விட்டு பரீட்சை எழுத சென்ற மகன் அடுத்த அரை மணி நேரத்தில் அரிவாளால் வெட்டி வீசப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அந்த தாயின் ஈரக்குலையை நடுநடுங்க வைத்திருக்கிறது. ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்டானே, ஒன்றும் தெரியல. பள்ளிக்கூடம் போறேன்னு தானே போனா, நீ பரிசு போறேன்னு தானே சொன்னா. கோயில்ல சூடம் பத்த வச்சு அம்மனை கும்பிட்டு தானே போனா. என் மாமாஜி கோயில்ல சூடம் பத்த வச்சு கும்பிட்டு போனானே, ஒன்றும் சொல்ல மாட்டேன்டானே என்கிட்ட. என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திட்டாங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்திட்டாங்க. வரம் வாங்கி பெற்ற மகனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பதைபதைப்பு கண்ணீராய் வழிந்தது. ஒட்டுமொத்த ஊருக்குமே இந்த செய்தி பெரும் வலியையும் வேதனையையுமே கொடுத்திருக்கிறது. என்ன நடந்திருக்கும்? பள்ளி மாணவன் மீது எதற்காக இப்படி ஒரு வெறியாட்டம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சின்னதுரையை முன்விரோத பகையால் சக மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டி வீசிய சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்திருந்தது. சாதிய வன்மம் எந்த அளவுக்கு குரூரமாக மாணவர்கள் மனதில் வளர்ந்திருக்கிறது என்பதை படம் போட்டு காட்டியது அந்த சம்பவம். சின்னதுரை வெட்டப்பட்டு 1.5 வருடங்களுக்கு மேல் ஆன பிறகு மீண்டும் மற்றொரு பள்ளி மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்திருப்பது பலரையும் அதிர வைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகபுரத்தைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுவன். இவர் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று பரீட்சை எழுத பேருந்தில் சென்றிருக்கிறார். கெட்டியம்மாள்புரம் என்ற ஊருக்குள் பேருந்து வந்ததும் திடீரென பஸ்ஸை வழிமறித்து ஏறிய 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் +1 மாணவனை பேருந்திலிருந்து வெளியே இழுத்து போட்டு அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. நடந்த தாக்குதலில் இடது கை விரல்கள் முழுவதுமாக துண்டாக தலை, முதுகு என உடலின் பல்வேறு இடங்களில் சரமாரியான வெட்டு விழுந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த மாணவனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 6 துறையைச் சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் மாணவனுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லா விரல்களும் துண்டாக்கப்பட்டிருந்து கை ரொம்ப சிதைந்த நிலையில் இருந்தது. ரைட் ஹேண்டில் தம்பு தனியாக கட்டாயிருந்துச்சு. ரைட் ஹேண்டும் கொஞ்சம் சிதைந்த நிலையில் இருந்து எவ்வளோ எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி, அனஸ்தீசியா, எமர்ஜென்சி மெடிசின் டீம் ஒரு 7 டீம் உள்ளே இருக்குது. அவங்க எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் அந்த தனியாக போன விரலை முடிந்த வரைக்கும் நாங்கள் அந்த பையனுடைய விரலை சேர்த்து அவனுக்கு நல்லபடியாக சிகிச்சை செய்ய தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். டீம் ஆஃப் டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் பத்மநாப பிள்ளை ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வெட்டிய கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் தங்கைக்கு +1 மாணவன் லவ் ப்ரொபோஸ் செய்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் அண்ணன் நண்பர்களோடு சேர்ந்து இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தாக்குதலுக்கு உள்ளான மாணவனின் உறவினர்கள் கூறிய தகவல்கள் இந்த வழக்கை வேறு ஒரு கோணத்தில் கொண்டு சென்றிருக்கிறது. +1 மாணவனுக்கு கபடி விளையாட்டில் ஈடுபாடு அதிகம். நன்றாக விளையாடி வந்திருக்கிறார். இதை நோட்டமிட்ட மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மாணவனை கபடி விளையாட அழைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மாணவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே
இதனால் இவர் மீது ஆத்திரமடைந்ததாகவும் அந்த பகையின் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். 3 மாசமா நடந்திருக்கு பிரச்சனை. ஒரு 3 பேர் ஒரு 10 பேர் அலைஞ்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்க. இது 3 மாசம் இருந்தபோது இப்போ பொங்கல் இழப்பு நடந்துச்சிங்களாங்க. அதுவும் நல்லா விளையாண்டுருக்கான். இவனை அதாவது இவன் பக்கம் விளையாட கூப்பிட்டுருக்காங்க, இவன் வர முடியான்னு இருக்கான். அந்த பகை வந்து இப்போ 3 மாதம் ஆகி இப்போ 3 நாள் வந்து அவனுக்கு பின்னாடி அணைஞ்சிருக்காங்க வெட்டக்காண்டி. இன்றைக்கி அவன் எக்ஸாம் எழுத போகிறான். ஏன்னா 11th எக்ஸாம் எழுதுங்களா, தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுகிற மாதிரி பேசி இறக்கி வெட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பின்னால் வேறு சிலர் இருப்பதாகவும் அவர்கள் தூண்டிவிட்டதால் தான் இந்த பயங்கரம் நடந்திருப்பதாகவும் பகீர் கிளப்புகின்றனர். அந்த மாதிரி பிரச்சனை வரல. ஏன்னா இந்த அவங்களுக்குள்ள எல்லாமே 11th படிக்க பசங்க தான். ஆனால் பின்னாடி இருந்து பெரிய ஆள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ வெட்டுறா யாரை வர போகிறாங்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் பின்னாடி ஒரு உந்துகோல் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. படிக்கிற பசங்க இந்த வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் இருக்காதா? நீங்கள் சொல்லுங்க. இந்த தாக்குதல் தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 சிறுவர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அவர்கள் அளிக்கும் வாக்குமூலத்தை பொறுத்தே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.